ஏன் ஏன் எல்லாம் தட்டு வரிசை தானே, அதுல என்ன? கொரோனா இங்க மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜாஜி டிஎன்பிசி கோச்சிங் சென்டர், நாமக்கல். சரிங்க சார், ஒரு நிமிஷங்க, ஜாயின் ஆகிட்டுருக்காங்க. ஒரே நிமிஷம் ஆரம்பிச்சிடலாம். சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு போலீஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதுலேருந்து நம்மளுக்கு டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கலாம், அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எந்த கேள்வியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நடத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் சார். முதல் கேள்வி எழுதிங்க. முதல் கேள்வி, A is to B equal to 4:6 and B is to C equal to 18:5 எனில் ABC என்ன கேள்வி. பாருங்க, ஏபிங்கிறது 4:6 இருக்குது, பிசிங்கிறது 18:5 இருக்குது. ஏபிசி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு விகிதங்கள் கொடுத்துட்டு ரெண்டையும் கலந்து ஏபி பிசின்னு கொடுத்துட்டு ஏபிசின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க சார்? சவுண்ட் லோவா இருக்குங்க சார். அப்படியா? ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? இல்லைங்க சார், என்ன கேட்கலைங்க சார். சவுண்ட் ரொம்ப லோவா இருக்குங்க சார். சவுண்ட் வச்சுக்கங்களா? நீங்க உங்க போன்ல வச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா? ஃபுல்லா இருக்கா? எந்த ஃபுல்லா தாங்க சார் இருக்கு. உங்க கிட்ட இருந்து என்ன ப்ராப்ளம் சார்? இப்ப கேக்குதுங்களா? இல்லைங்க சார், ரொம்ப லோவா இருக்குங்க சார். சார் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா இருந்ததுங்க சார், திடீர்னு குறைஞ்சிருச்சு. இல்லைங்களா, ஏதோ நெட்வொர்க்கா இருக்கும். இப்ப கேக்குதுங்களா சார்? நான் வேணா ஹெட்செட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறேங்க சார். ஆமாமா, அது பாருங்க. சொல்லுங்க நடராஜ். சார் ஆடியோ கரெக்ட்டா தான் சார் இருக்கு. கேக்குதா? ஓகே சார், எனக்கும் ஆடியோ கரெக்ட்டா தாங்க சார் இருக்கு. அவங்க டிவைஸ்ல ப்ராப்ளம் சார். ஓகேமா, தேங்க் யூ. ஓகே சார். சார் பாருங்க, நம்ம வழக்கமா பாத்தீங்கன்னா ரெண்டு விகிதங்கள் கொடுத்துட்டு ரெண்டை கலந்து
2 விகிதங்கள் இருக்குள்ள ஏபி பிசியை கலந்து ஏபிசின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இந்த கணக்குல இது வேற கணக்கு பாருங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு 2:3. அடுத்து பிசி ஈக்குவல் டு 4:5 அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிசி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏபிசி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அது முதல் எழுதுவோம். 2, 3. ஏபிங்கிறது 2, 3னா ஏவுக்கு நேராக 2, பிக்கு நேராக 3. அடுத்து பாருங்க பிசி 4, 5னா பிக்கு நேராக 4, சிக்கு நேராக 5. ஏபி 2, 3, பிசி 4, 5 இப்படி எழுதிட்டு கிராஸில் பெருக்குவோம் சார். நேராக இருக்கிறது நேராகவும் மீதி இருக்க நம்பரை கிராஸாகவும் பெருக்கி எழுதுவோம். பெருக்குனீங்கன்னா என்னவாங்க, 2 × 4 8ன்னு போடுவோம். இங்கே 3 × 4 12ன்னு போடுவோம். இங்கே 3 × 5 15. இதுதான் சார் வழக்கமாக பண்ணக்கூடிய நடைமுறைகள். ஓகேங்களா? சொல்லுவாங்க 2 விகிதங்கள் கொடுத்துட்டு முனை கலந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடுவோம். சரிங்க சார். இப்போ இந்த மெத்தட் பாருங்க. இப்படி இருக்கு நான் கொடுத்துருக்கேன். A/B ஈக்குவல் டு 3:4 அண்ட் B/C ஈக்குவல் டு 4:5 எனில் ஏபிசி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபிங்கிறது 3, 4, பிசிங்கிறது 4, 5. இங்கே அதே மாதிரி பெருக்கி தான் போடணும். ஆனால் அதை விட ஈஸியான மெத்தட் என்னன்னா, இந்த பியோட வேல்யூ ரெண்டுலேயும் ஒரே அளவாக வருது பாருங்க. 4, 4ன்னு இருக்கு. பியோட வேல்யூ ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்குது. பி ஈக்குவலாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். ஏவுக்கு நேராக 3, ஈக்குவலாக இருக்கிற 4 அப்படி எழுதிங்க, 5 எப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெருக்கி போட்டு சுருக்குனீங்கன்னா கடைசியில் விட இது வரும் பாருங்க. இப்படி பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 3 × 4 இது 12, இது 16, இது 20ன்னு வரும் இல்லைங்களா? எல்லாமே 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். 3 12, 4 16, 5 20. இதை நீங்கள் பெருக்கி சுருக்கிறத விட ஈஸியான மெத்தட். ஈக்குவலாக இருந்தால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா சார்? இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு சார். A/B ஈக்குவல் டு 3:5 அண்ட் B/C ஈக்குவல் டு 10:13. இன்னும் ஏபிசி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் பியும் 3, 5ன்னு இருக்குது. பிஎஸ்சியும் 10, 13ன்னு இருக்குது. இங்கே வெவ்வேறு நம்பராக இருந்துச்சு பெருக்கி போட்டுட்டோம். இங்கே ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படியே எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இல்லை 5ன் மடங்கு தான் 10. ஓகேவாங்க சார்? அதுக்காக என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு வசதியாக ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்காக இந்த 10 இங்கே வரணும்னா இது எதால பெருக்கும்னா 2ஆல் பெருக்கும். அப்படின்னா 3:5ங்கிறத நம்ம என்னவா மாற்றி எழுதிக்கலாம். இங்கே 6:10 எழுதிக்கலாமா சார்? 3:5ங்கிறது என்ன பண்ண போகிறாங்க 6:10. மேலே கீழே 2ஆல் பெருக்குனீங்கன்னா இங்கே 6ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிட்டு 6, 10ன்னு எழுதியாச்சு. இப்போ பாருங்க ரெண்டு ஒரே நம்பர். பியோட வேல்யூ ரெண்டுலேயும் ஒரே வேல்யூ வரதுனால இதை என்ன பண்ணலாங்க 6, 10, 13 இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரி, ரெண்டுலேயும் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா டைரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம். மடங்குகள் வந்தால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். வெவ்வேறு நம்பர்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெருக்கி போடணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க கணக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க சார்? 4, 6, 18, 5ன்னு இருக்கு. கவனிங்க. ஏபிசிங்கிறது ஏபிங்கிறது இதுலேயே வச்சு போட்டிங்கன்னா ஏ பி சி என்னவா இருக்குன்னா, ஏவும் பியும் 4, 6, பிசியும் 18, 5 அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 6ன்னு இருக்கு, 18ன்னு இருக்கு. எத்தனை முறை பெருக்குன்னா 18 கிடைக்கும். 6ங்கிற நம்பரை 3 முறை பெருக்குன்னா 18 கிடைக்கும். அப்படின்னா இது 6 × 3 18ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணுங்க 4 × 3 12ன்னு மாற்றணும். ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ண போகிறாங்க 3ஆல் பெருக்கிறோம். இதை 4 × 3 × 3 ஒவ்வொரு நம்பரையும் பெருக்குனீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க 12, 18, 18, 5 பியோட மதிப்பு ரெண்டுலேயும் ஒரே அளவு வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க 12, 18, 5 எழுதிக்கலாம். இன்னும் இதுக்கான விடை 12, 18, 5. இந்த 3 மெத்தடில் எப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த விடை தான் வரும். இதில் ஈஸியான மெத்தட் இது, அதுக்காக கொடுத்துருக்கேன் சார். கொஞ்சம் குயிக்காக எழுதிக்கங்க.
சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்களா சார் A/B = 2:3 B/C = 4:5 அது வேற சார் இல்ல ஓகேங்க சார் தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஜோசன் என்ன டவுட்டுங்க கேளுங்க. ஜோசன். ஹலோ சொல்லுங்க. சார், இப்போ ஏசி அந்த மாதிரி 2 இடத்துல வந்து ஒரே நம்பர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் இந்த நீங்க சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணலாமாங்க சார்? சேமா இருக்க மெத்தட். புரியல, எப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன 2:3 4:5 அதே எடுத்துக்கலாங்க சார். 2:3 4:2 அப்படி இருந்தா அது சொல்றேன் சார். 2:3 4:2 2 ஏல 2 இருக்கு, சிலயும் 2 வருது. அது 2 ஒரே நம்பரா இருக்கு. அப்ப கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியுமாங்க சார்? ஏவிலையும் பில இருக்க நம்பர் ஒரே நம்பர் இருந்தா அப்படி பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அப்படி பண்ண முடியாதுங்க அப்படி இருந்தா. ஓகேங்க சார். ஓகே சரி சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார் இப்போ இன்னொரு மெத்தட்ல போடலாங்களா சார்? அதான் அந்த ஏபிசின்னு எடுத்துட்டு அந்த 4 6 அதுக்கப்புறம் அந்த சிக்கு அந்த 6 அப்ளை பண்ணிட்டு அது ஈஸியா வருங்களா சார்? அதுல ஆன்சர் வருது சார் அந்த மெத்தட்ல. அது ஒரு நிமிஷம். கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பல ஒரு மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வருங்க. அதுல எது போட்டா ஈஸியா இருக்கும்னு சொல்லி எல்லா மெத்தடும் போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. சரி ஓகே. உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க சார் இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு சார் எனக்கு, அதுக்கு தான் நான் கேட்டேன். ஓகே ஓகே, நீங்க அப்படி உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க அதுலயே பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், அதான் கேட்டேன். ஆன்சர் கரெக்டா வந்தா சரிங்க. ஆன்சர் கரெக்டா வருதுங்க சார். ஆன்சர் கரெக்டா வரணும், குயிக்கா போடணும், அவ்வளவுதான் நம்மளோட கான்செப்ட். எப்படி வேணாலும் போடலாம் கணக்கு. பார்த்த உடனே கூட சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஓகே சார், 2வது கணக்கு பாருங்க. கடிகாரத்தின் நிமிடமுள் எழுதிங்க. கடிகாரத்தின் நிமிடமுள் ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு. எத்தனை டிகிரின்னு கேக்குறாங்க. சரி பாருங்க. கடிகாரம் அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு தெரியும், மணிமுள் இருக்கும், நிமிடமுள் இருக்கும், நொடிமுள் இருக்கும் இல்லையா? 3 முள் இருக்கும். ஆனா நம்ம கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 2 முள் தான் சார். மணிமுள்ளும் நிமிடமுள் பொறுத்து தான் கணக்கு கேட்பாங்க. நொடிமுள் கணக்குல வராது, மேக்சிமம் வராது. ரேர் கேஸ்ல ஏதாவது கேட்கலாம். கணக்கு அப்படின்னு வந்துச்சுனாவே மணிமுள் நிமிடமுள் தான். இப்ப ஒரு கடிகாரம் அப்படின்னாவே ஒரு முழு வட்டம் இல்லைங்களா? மணி 2 மணி, இது 3 மணி, 6 மணி, 9 மணி. மணிமுள் கொஞ்சம் சின்னதா இருக்கும், நிமிடமுள் பெருசா இருக்கும்.
சரிங்க சார். இப்ப இந்த மணிமுல்லை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு முழு சுற்று அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முள்ளாக இருந்தாலும் முழு சுற்று அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. முழு சுற்று அப்படிங்கிறது 360 டிகிரி. ஒரு கடிகாரத்தோட மணிமுள் முழு சுற்று வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? மணிமுள் பார்த்தீங்கன்னா 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணின்னு அப்படி சுத்திட்டு 12 மணி ஆகும் முழு சுற்று வர்றதுக்கு. அப்படின்னா 12 மணி நேரத்தில் எத்தனை டிகிரியை சுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுத்தும். அப்படின்னா 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை சுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை 12 தட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. இது எதுக்குங்க? மணிமுல்லை பொறுத்த வரைக்கும். மணிமுள் அப்படிங்கிறது ஒரு முழு சுற்றுக்கு 360 டிகிரி, 12 மணி நேரம் முழு சுற்று வர்றதுக்கு. இவன் நிமிட முள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிமிட முள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு முழு சுற்றுக்கு 360 டிகிரி தான். முழு சுற்று அப்படின்னா 360 டிகிரி. ஆனா ஒரு முழு சுற்று வர்றதுக்கு 1 மணி நேரத்திலேயே வந்துடும். அதாவது 60 நிமிடம் இல்லைங்களா? அது 1 மணி நேரத்தில் ஒரு முழு சுற்று வரும். 60 நிமிடத்தில் 360 டிகிரி. அப்படின்னா ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தூரம் கிடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வகுத்தல் 60. 60 நிமிஷத்துக்கு 360ன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 36. 6 டிகிரி கோணம் கிடக்கும். கேட்ட கணக்கில் பார்த்தீங்கன்னா நிமிட முள் ஒரு நிமிடத்தில் கிடக்கும் கோணம்னு கேட்டிருக்காங்க. அது எவ்வளோங்க? 6 டிகிரி. அதே மாதிரி ஒரு மணிமுள் 1 மணி நேரத்தில் கிடக்கும் கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளோங்க? 30 டிகிரி. ஜல்திங்க சார். சொல்லுங்க சந்தியா. சார் அந்த மணிமுள் மட்டும் எப்படி 12 ஹார்ஸ் போட்டீங்கன்னு ஒரு டைம் சொல்லுங்க சார். 12 ஹார்ஸ் which is equal to 360. இல்ல ஒரு முழு சுற்று வர்றதுக்கு 12 மணி நேரம் ஆகும்லமா மணிமுள் வருதுன்னா? நிமிட முள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முழு ரவுண்டு ஓகே. வந்துடும். மணிமுள் 12 மணி நேரத்துக்கு ஒரு முழு சுற்று வரும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சிச்சு சார். சொல்லுங்க. கேட்கலீங்க நீங்க பேசுறது. வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒண்ணுமே கேட்கலமா நீங்க சொல்றது. நிமிடமுள் மட்டும் இன்னொரு டைம் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். சரிம்மா. அதாவது நிமிட முள் கேட்குறாங்க. நிமிட முள் மட்டும் இன்னொரு தடவை சொல்ல சொல்லி கேட்குறாங்க. நிமிட முள் ஒன்றும் இல்லைங்க சார். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு முழு சுற்று வந்துடும். நிமிட முள்ளை பொறுத்த வரைக்கும் இங்கே 12ல் ஆரம்பிச்சுன்னா 5, 1ன்னா 5 நிமிஷம், 2ன்னா 10 நிமிஷம், 3ன்னா 5 நிமிஷம் அப்படியே வரும். இங்கே 11ன்னா 55 நிமிஷம், 12ன்னா 60 நிமிஷம். அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்டு வரும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சுற்று வரும். ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். 60 நிமிஷத்துல நிமிடமுள் ஒரு ரவுண்டே வந்துருங்க. அதனால 60 நிமிடத்தில் கிடக்கும் தூரம்னா 360 டிகிரி. ஒரு நிமிஷம்னா 60ஆல வகுக்கிற வேற ஒன்றும் இல்லை. இந்த கடிகார கணக்குல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுற்றில்
ஒரு முழு சுற்றில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை முறை ஒன்றுடன் ஒன்று இணையும்? மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை முறை ஒன்றுடன் ஒன்று இணையும்? அப்படின்னு கேட்கலாம். ஒரு முழு ரவுண்டு வரும்போது மணிமுள்ளும் நிமிடமும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்துற மாதிரி எத்தனை முறை வரும் அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒன்றுக்கொன்று எதிரெதிராக எத்தனை முறை அமையும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு முழு சுற்றில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை முறை எதிரெதிராக அமையும்? எதிரெதிராக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது ஒரு முழு சுற்றில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை முறை ஒரே நேர்கோட்டில் அமையும்? ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கேட்கலாம் சார். சரி கவனிங்க. ஒரு முழு சுற்றுனா 12 மணி நேரம் இல்லைங்களா? ஒரு கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு சுற்றுங்கிறது 12 மணி நேரம் இல்லையா? இது 12 மணி 3 6 9 1 2 4 5 7 8 10 இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 12 மணிக்கு பாருங்க. 12 மணி அப்படின்னீங்கன்னா இது மணிமுள் நிமிடமுள் ரெண்டும் ஒன்றின் மீது ஒன்று இருக்கும். மணிமுள் நிமிடமுள் ஒன்றின் மீது ஒன்று இருக்கக்கூடியது எத்தனை மணிக்கு? கரெக்டாக 12 மணி. 12 மணி அப்படிங்கும்போது 2 முள் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி நிமிடமுள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு ஒரு தடவை ஒரு முழு சுற்றி வரும். ஒரு முழு சுற்றி வரும். அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒன்றுடன் ஒன்று இணையும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒன்றுடன் ஒன்று இணையும். அப்படின்னா ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம். ஒரு முழு சுற்றுக்கு 12 மணி நேரம். மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இணையும். அப்படின்னா மொத்தம் ஒரு முழு சுற்றில் எத்தனை முறை ஒன்றுடன் ஒன்று ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும் அல்லது ஒன்றுடன் ஒன்று இணையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சுற்றில் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தக்கூடியது எத்தனை முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படின்னா 12 மணி நேரம் ஒரு சுற்று அப்படின்னா 12 முறை அப்படின்னு போடக்கூடாது. எத்தனை முறை தான் பொருந்தும்னா ஒரு முறை கம்மியா இருக்கும். 11 முறை. ஒரு முழு சுற்றில் ஒன்றின் மீது ஒன்று எத்தனை முறை பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை பொருந்தும். அதே மாதிரி ஒரு முழு சுற்றில் எதிரெதிராக எத்தனை முறை அமையும்? எதிரெதிராக அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க இப்படி இருக்குன்னு வச்சுங்க சார். 6 மணி அப்படின்னீங்கன்னா
6 மணினா மணிமுள் கீழே 6க்கு நேரம் இருக்கும். சரி, நிமிடமுள் 12க்கு நேரம் இருக்கும். ஆப்போசிட்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா அது எத்தனை முறைன்னு கேட்டாங்கன்னா அது எத்தனை முறை தாங்க? 11 முறை தான். ஒரே நேர்கோட்டில் ஒரு சுற்றில் ஒரே நேர்கோட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க, ஒன்றின் மீது ஒன்று இருந்தாலும் ஒரே நேர்கோடு தான். இதே ஆப்போசிட்ல இருந்தாலும் என்னங்க ஒரே நேர்கோடு. அதனால ஒன்றின் மீது ஒன்று 11 முறை, எதிரெதிராக 11 முறை அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் 2ஐயும் சேர்த்து சொல்லணும். மொத்தம் எத்தனை முறைன்னா 22 முறை. ஓகேவா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுக்கு 11 முறை ஒன்றோடு ஒன்று பொருந்தும். ஒரு சுற்றுக்கு எதிரெதிராக 11 முறை பொருந்தும். ஒரு சுற்றில் ஒரே நேர்கோட்டில் 22 முறை அமையும். இதே ஒரு நாளுக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? அப்படியே டபுள். ஒரு நாளைக்கு ஒன்றின் மீது ஒன்று எத்தனை முறை பொருந்தும்னா 22 முறை. எதிரெதிராக எத்தனை முறை பொருந்தும்னா அது 22 முறை. ஒரே நேர்கோட்டில் எத்தனை முறை அமையும்னு கேட்டாங்கன்னா 44 முறை. அப்படியே டபுள் பண்ணி போட்டுருங்க சார். ஒரு சுற்றுக்கு 11 11 22. ஒரு நாளுக்குன்னா 22 22 44. சொல்லுங்க சார். ஹலோ சார். சார் ஏன் சார் அது ஒரு முழு சுற்றுல 11 முறை மட்டும் சொல்றோம், 12 இல்லாம? சொல்றேங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதிங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க சிவா. கேட்கல சார். இந்த ஒரே நேரத்தில் 22 முறைன்னு சொல்லியிருந்தீங்க சார். அது ஒரு நிமிஷம் ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சார். சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ நம்ம வச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்ச். இதுக்கு பேர் டிஜிட்டல் வாட்ச். இன்னும் அந்த முள் இருக்கக்கூடியதெல்லாம் பேர் அனலாக் வாட்ச்னு சொல்லி, அனலாக் கடிகாரம்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம் 12 மணிக்கு ஒன்றுடன் ஒன்று இணையும். ஓகேவா சார்? ஃபர்ஸ்ட்டு எத்தனை மணிக்கு இணையும் அப்படின்னீங்கன்னா 12 மணிக்கு. அடுத்த 2 முள்ளும் எப்போ இணையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த முள் பார்த்தீங்கன்னா சின்ன 1 மணிக்கு தான் இணையும் இல்லைங்களா? அடுத்து 1 மணி நேரம்னா 1 மணி. கரெக்டாக 1 மணி அப்படின்னா எப்படி இருக்குன்னா, மணிமுள் இங்கே இருக்கும் 1க்கு நேரம், நிமிட முள் 12க்கு நேரம் இருக்கும். அப்படின்னா 1 மணிக்கு இணையாது. இந்த நிமிட முள்ளும் இந்த இடத்துல வரணும். அதாவது 1:05 அப்படிங்கிற டைம். அந்த நேரத்துக்கு தான் ஒன்றுடன் ஒன்று இணையும். இல்லை 1:05 விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். 1:05னா இந்த 1:05ங்கும் போது மணிமுள் 1 விட 5 விட கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அதனால 1:05 விட கொஞ்சம் அதிக தூரம். நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணலாங்க? 1:05 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது 1:05 விட கொஞ்சம் அதிக நேரம். அடுத்து எத்தனை மணிக்கு ஒன்றா இணையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:10. ஏன்னா 2 மணி அப்படிங்கும்போது மணிமுள் 2க்கு நேரம் வந்திருக்கும். நிமிடமுள் அது கூட வந்து சேரணும்னா 2:10 விட கொஞ்சம் அதிகமான நேரம் ஆயிருக்கும். 2:10 இல்லை, 2:10 விட என்னங்க கொஞ்சம் அதிகமான டைம். ஓகேவா சார்? அதே மாதிரி 3:15, 4:20, 5:25, 6:30, 7:35, 8:40, 9:45, 10:50. இது எல்லாம் 10:50 இல்ல, 10:50 விட அதிகமான நேரம் ஆயிருக்கும். 10:50 விட அதிகமான நேரம். பாருங்க, 1:05 விட கொஞ்சம் அதிகமான நேரம், 2:10 விட கொஞ்சம் அதிகமான நேரம் கழிச்சு தான் 2:10 விட
2:10க்கு ஒன்றா இணையாது சார். 2 மணிக்கு இணையாது, 2:10க்கு இணையாது. 2:10 விட கொஞ்சம் அதிகமான நேரம் ஆயிருக்கணும். இப்போ 3:15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:15க்கு நேரம் மணிமுள் 3க்கு நேரம் இருக்கும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 3:15 அப்படின்னு சொன்னோன்னா சரி 3:15 அப்படிங்கும்போது நிமிடமுள் கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஒரு வாட்சில் 3:15 அப்படின்னு டைம் கேட்டோன்னா இப்படி இருக்கு சார். இங்கே 3 இருக்கு, இங்கே 12, 6, 9. 3:15 அப்படின்னா இந்த 15 நிமிஷத்துக்கான மணிமுள் இங்கே தான் இருக்கும் இல்லையா? சரி, நிமிடமுள் 3க்கு நேரம் இருக்கும், ஏன்னா 15 நிமிஷம். 15 நிமிஷம். ஆனால் மணிமுள் அப்படிங்கிறது காமன் நேரம் ஆனதுனால இந்த 4க்கும் 3க்கும் இடையில 4 ஒரு பங்கு தூரம் வந்திருக்கும் இல்லையா சார்? கொஞ்சம் நான் வந்திருக்கும். இது 6:30 மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க, 6:30 மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா 3, 12, 9, 6. 6:30 மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா நிமிடமுள் கரெக்டாக 6:30 அப்படின்னு காட்டும்போது நிமிடமுள் கரெக்டாக 6க்கு நேரம் தான் இருக்கு, ஏன்னா 5, 10, 15, 30 நிமிஷம். ஆனால் மணிமுள் என்ன இருக்குன்னா 6:30 மணி அப்படின்னு சொல்லும்போது 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும் மணிமுள். சரிங்களா? அதனால 6:30 மணிக்கு ஒன்றும் சேராது, அதை விட கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்திருக்கும். ஓகேவா சார்? இப்படியே போட்டே போனீங்கன்னா கடைசியாக 10:50 அப்படிங்கிறோம். 10:50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 9, 10, 11, 12. 10:50னா 50க்கு ஓகே, 50 விட கொஞ்சம் அதிகமான நேரம். நிமிடமுள் இங்கே இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மணிமுள் என்ன இருக்குங்க 11 தொட்டிருக்கும். 10:50னா 11க்கு பக்கமாக போயிருக்கும். அப்படித்து 11:55 அப்படிங்கிற நேரத்தில் இது ஒன்றாக சேராது. 11:55க்கு 2 முள்ளும் ஒன்றா சேராது. அதுக்கு பதிலாக எத்தனை மணிக்கு தான் ஒன்றா சேருங்க? 12 மணிக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம், 12 மணி அப்படிங்கும்போது தான் ஒன்றா சேரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு சுற்றுக்கு பார்த்தீங்கன்னா 12, 1, 2, 3, 4 வரைக்கும் மொத்தம் எத்தனை முறைனா 11 முறை தான் ஒன்றாக சேரும், ஒன்றுடன் ஒன்று பொருந்தும். ஓகேவா சார்? புரியுதுங்களா? நீங்கள் ஒரு வாட்ச் இருந்துச்சுன்னா அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம். 12 மணிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணிக்கு ஒன்றா சேராது, 1:05 விட கொஞ்சம் அதிகமான நேரம். அதே மாதிரி 6:30 மணிக்கு சேராது, 6:38 இந்த மாதிரி, 6:37 இந்த மாதிரி ஒரு நேரத்தில் சேரும். அடுத்து அதே மாதிரி 10:50 அப்படின்னு போட்டு 11:55 அப்படிங்கிற நேரத்துக்கு சேராது, 12 மணிக்கு தான் சேரும். இடையில கட் ஆகுறது ஒரு நேரம் கட் ஆகுது 11:55, அதனால ஒரு முறை குறையுது. அதே மாதிரி தான் எதிரெதிராக இருக்கிறதும். ஓகேவா சார்? எதிரெதிராக இருக்கிறதும் அதே மாதிரி தான். இப்போ ஒன்றின் மீது ஒன்று பொருந்தினாலும் ஒரே நேர்கோடு பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுங்க சார். 2 முள்ளும் ஒன்று மீது ஒன்று இருக்குது அப்படின்னாலும் இது என்னன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரே நேர்கோடு. எதிரெதிராக இருந்தாலும் பாருங்க, ஒரு முள் இந்த பக்கம் பார்த்துருக்கு, இன்னொரு முள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலுமே இதுவும் என்னங்க ஒரே நேர்கோடு. ரெண்டும் ஒரே நேர்கோடு தான். அப்படின்னா ஒன்றின் மீது ஒன்று பொருந்துவது 11 முறை, எதிரெதிராக பொருந்துவதும் 11 முறை. அப்படின்னா ஒரே நேர்கோட்டில்னு கேட்டாங்கன்னா 2ஐ எடுத்துக்கணும். ஒன்று மீது ஒன்று இருந்தாலும் ஒரே நேர்கோடு, எதிரெதிராக இருந்தாலும் ஒரே நேர்கோடு தான். அப்படின்னா மொத்தம் எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 முறை. அதனால தான் இது 22ன்னு போட்டோம். ஒரே நேர்கோடுங்கும் போது ஒன்றின் மீது ஒன்று பொருந்துறதையும் எடுத்துக்குவோம், எதிரெதிராக இருக்கிறதையும் எடுத்துக்குவோம். அதனால தான் 22 முறை அப்படின்னு பார்க்கணும். போய் கேள்விங்க. சார் இப்ப ஒரு நாளைக்குன்னு கேட்டா இது அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கணுமா சார்? ஆமா, இது எல்லாமே ஒரு சுற்றுக்குமா. ஒரு நாளைக்குன்னு கேட்டா ஒரே நேர்கோட்டில் 22 முறை, சரி ஒன்றின் மீது ஒன்று 22 முறை, எதிரெதிராக 22 முறை, ஒரே நேர்கோட்டில் 44 முறை. ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்க.
சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணா உடனே சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா ஹேண்ட் லோயர் பண்ணிக்கங்க. சரிங்க சார். அடுத்தது. கடிகார கணக்குல வேற என்ன கேட்கலாம் நம்மளுக்கு டிஎன்பிசியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடிகாரத்தின் 2 முட்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் காட்டும்போது அந்த 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம், 2 முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடிகாரம் 6:30 காட்டும்போது மணிமுள், நிமிடமுள் இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம். இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆறரை மணி அப்படின்னா நம்மளுக்கு 6:30 மணின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது என்னன்னா, மணிமுள் 6ல் இருக்கும், நிமிட முள்ளும் 6ல் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 0 அப்படின்னு சொல்லி போட்டுரும். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6:30 மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? பன்னிரெண்டு, 3, 6, 9, 8, 7 அப்படிங்க சார். 6:30 மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுள் நிமிடமுள்ள பொறுத்த வரைக்கும் 30க்கு நேரம் தான் இருக்கும், 6க்கு நேரம் இருக்கும், மாற்றம் இல்லை. நான் மணிமுள் என்ன இருக்குன்னா 1/2 மணி நேரம் சேர்ந்து போனதுனால இந்த 6க்கும் 7க்கும் இடைப்பட்ட இந்த இடத்துல இருக்கு. 6க்கு 7க்கு நடுவில் இருக்கும். கண்டிப்பா இடைப்பட்ட கோணம் ஒன்று இருக்கும். ரெண்டும் ஒன்று மேல ஒன்று இருக்காது. இன்னும் கோணம் 0வா இருக்காது, ஏதோ ஒரு கோணம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா 12 மணி அப்படின்னு காட்டு போதும் பாருங்க. நேரம் 12 மணி, இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம், 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம், இடைப்பட்ட கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. 12 மணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு கடிகாரம் மணிமுள் அப்படிங்கிறது நிமிட முள் மேல கரெக்டாக பொருந்திருக்கும். இதே 2:10 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பாருங்க, 2 மணி 10 நிமிஷம் அப்படின்னாங்கன்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 5 டிகிரி. இதே 4 மணி 20 நிமிஷம் அப்படின்னு கேட்டு சொன்னாங்கன்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 10 டிகிரி. அப்படியே 5 5 அதிகமாயிட்டே வரும். 6 மணி 30 நிமிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2க்கு இடைப்பட்ட கோணம் 15 டிகிரி. 8 மணி 40 நிமிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 டிகிரி. 10 மணி 50 நிமிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 டிகிரி. 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம். ஓகேவா சார்? 12 மணினா 0, 2 மணி நேரத்துக்கு 5 டிகிரி ஆகும் சார். 2:10னா 5 டிகிரி, 4:20னா 10 டிகிரி. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, 2:10 2:10 அதிகமாகட்டும், அந்த பக்கம் 5 டிகிரி 5 டிகிரி அப்படின்னு. அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாருங்க, உதாரணத்துக்கு 1 மணி 5 நிமிடத்தை காட்டும் போது 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா இதுல பாதி 0க்கு 5க்கு இடைப்பட்டது எவ்வளோங்க? 2.5 டிகிரி. 3.25 அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 7.5 டிகிரி. 5:25 அப்படின்னு கேட்டாங்கன்னா 2க்கு இடைப்பட்ட கோணம் 12.5 டிகிரி. ஓகேவா சார்? இப்படியே போட்டு வரும். இதே மாதிரி 11:55 அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 27.5 டிகிரி. இப்படி வரும் சார். ஓகேவா சார்? இப்போ 2 மணி 10 நிமிஷம்னா 5 டிகிரி. அப்படியே 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 10 டிகிரி, 5 5 டிகிரி அதிகமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எழுதிங்க.
சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார். சார் இதுல வந்துட்டு நீங்க இந்த ஃபார்மேட்லயே தான் கேட்பாங்களாங்க சார்? 12 மணி அதாவது 2:10 ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நடுவுல பார்த்தீங்கன்னா 1:05 ஆட் பண்ணா அந்த இதுல இருந்து பாதி போட்டுக்கிறோம். இப்ப வந்து 12 மணிக்கும் 12:30க்கும் இடையில என்ன பண்ணணும்லாம் கேட்க மாட்டாங்களாங்க சார்? மணி 12:30 காட்டும்போது 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். அல்லது 4:45 அப்படின்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். அது கேட்பாங்கம்மா. நம்ம டிஎன்பிசியில் அது மாதிரி கேட்கறது இல்லை. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அது கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட மாதிரி தான். இப்போ ஓகே சார். உதாரணத்துக்கு 6 மணி கால்குலேஷன் பண்ணி போடணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 6 மணி 30 நிமிடம் 6 மணி 30 நேரம் 6:30 அப்படிங்கும்போது 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாருங்க மணிமுள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுள் அப்படிங்கிறது 6.5 மணி நேரம் வந்திருக்கு இல்லையா? நிமிடமுள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிடமுள்ங்கிறது 30 நிமிடம் வந்திருக்கு. மணிமுல்லை பொறுத்த வரைக்கும் 6 இல்லை 6:30 மணி. நிமிடமுல்லை பொறுத்த வரைக்கும் 30 நிமிடம் வந்திருக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும்னு நம்மளுக்கு தெரியும். மணிமுல்லை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரத்துக்கு 360 அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 360 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 30 டிகிரின்னு பார்த்தோம். இது மணிமுள்ளுக்கு. நிமிடமுல்லை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்னா 60 நிமிடத்திற்கு 60 நிமிடம், அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 60 நிமிடத்துக்கு 360 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா 1 நிமிடத்திற்கு 6 டிகிரி பார்த்தோம். மணிமுல்லை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6.5 மணி நேரம் வந்திருக்கு சுற்றி. பாருங்க இப்படி 12 மணியில் ஆரம்பிச்சா மணிமுல் இப்படியே சுற்றிட்டே வந்திருக்குது. இப்படியே சுற்றிட்டே வந்து 3 வந்து இங்கே 6 வந்து 6:30க்கு நேரம் நிற்குது. 6:30 அப்படிங்கிற இடத்துல நிற்குது. 7 இங்கே இருக்குது, 2க்கு நடுவில் இருக்குது. இது மணிமுல். அப்படின்னா மணிமுல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி போகும். அப்படின்னா 6.5 மணி நேரத்துக்கு 6.5 மணி நேரம் இன்ட்டு 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி. 6 இன்ட்டு 3 18 180. 6 மணி நேரத்துக்கு 180, அரை மணி நேரத்துக்கு வந்து 15 195 டிகிரி போயிருக்கும். சார் சொல்லுங்க மோகன் சுந்தர். சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன டவுட்? சார் இப்ப ஒரு நிமிடத்துக்கு வந்து 6 டிகிரி எடுத்துக்கிட்டோமாங்க சார்? ஆமா. அப்படி அந்த இது கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு போட்டோம்னா கரெக்டா வருமாங்க சார்? அதுதாங்க நான் போட்டு காட்டிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே சார். கவனிங்க. மணிமுள் எவ்வளவு தூரம் வந்திருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது 6.5 மணி நேரம் டிராவல் ஆயிருக்கு. 6.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரினா என்ன பண்ணுங்க இப்படி பண்ணும் 6.5 இன்ட்டு 30. அது என்ன பண்ணலாங்க 65 இன்ட்டு 3ன்னு வச்சுக்கலாம். பெருக்குனீங்கன்னா 15 மீதி 1 18 1 19 195 டிகிரி வந்திருக்குது. இது அவர் கேன். ஓகேவா? இதே மாதிரி மினிட்ஸ் கேன் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா 30 நிமிடம். 30 நிமிடம். ஒரு நிமிடத்துக்கு 6 டிகிரி வந்திருக்கும். அப்படின்னா 30 இன்ட்டு 6 180 டிகிரி வந்திருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு கடை மணிமுள் 195 டிகிரி வந்துருச்சு. நிமிடமுள் 180 தான் வந்திருக்கு. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோங்க 15 டிகிரி. இதுல இருந்து கழிச்சோம்னா அதான் பார்த்தோம்னா 6:30 அப்படின்னு காட்டணும்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 15 டிகிரி. ஈஸியா போட்டோம் இல்லைங்களா? இது ஈஸியா போட்டுருது. அதான் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு 2:40 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க 2:40 அப்படிங்கிறது 2 மணி இன்ட்டு 2/3 ஹவர்ஸ். இப்படி போகணும் சார். 40 நிமிஷத்துக்கு சேர்த்து போடணும். இதெல்லாம் சேர்ந்தது 2:45 வச்சுக்கலாம் சார். நீங்க 2 மணின்னு வேண்டாம், 2:45 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா 2:45 காட்டும்போது 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 2:45 அப்படின்னீங்கன்னா 2:45. 2:45னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும்னா 30 நிமிஷம். சரி 30 டிகிரி அப்படின்னா 2க்கு பார்த்தீங்கன்னா 60 2.75 இன்ட்டு 30 இருக்குனீங்கன்னா
62.25. 30னா சரி, இது முதல்ல எழுதிங்க. ஒரு நம்பர் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இது கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 டிகிரி கொண்டு வரதுக்காக எப்படின்னு பார்த்தோம். இன்னொரு நம்பர் சொல்றேன் பாருங்க. எழுதிட்டீங்களா? கொஞ்சம் குயிக் எழுதிங்க. சரி, சந்தேகம் கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா நீங்களே மியூட் பண்ணிக்கணும். சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அன்புராஜா சார் வணக்கம் சார். வணக்கம் சார் இப்போ இந்த 6:30 மணிக்கு 5 டிகிரின்னு இந்த கால்குலேஷன் போட்டீங்களா சார்? ஆமா. இது சார் நம்ம இன்னும் ஷார்ட்டா போட்டலாமா சார்? எப்படிங்க? இப்போ சார் இப்போ இது சர்க்கிள்லாம் சார் வருது. 1 ஹவர் டு 12 டு 1ங்கிறது மொத்தம் 30 டிகிரி சார். அப்ப 6:30ங்கிறது 6 நிக்கும், மணிமுள்ளுங்கிறது கரெக்டா சென்டர்ல போய் நிக்கும் சார். சரிங்க. அப்ப 30ல பாதி 15 டிகிரி சார். அப்படின்னு முடிச்சலாமே? ஆமா. 6:30னா அப்படி போடலாம் சார். இதே 3:30னா என்ன பண்ணுவீங்க? பாருங்க, உதாரணத்துக்கு 3:30 அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? 3:30 அப்படிங்கிறது என்னன்னா 3.5 3.5 மணி நேரம் இல்லையா? இப்பதான் என்ன பண்ணணும்னா 3.5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி போகும். அப்படின்னா 3.5 இன்ட்டு 30 அப்படின்னு போட்டீங்கன்னா 35 இன்ட்டு 3ன்னு வரும். 105 டிகிரி. இது மணிமுள் போன தூரம் இல்லையா? மணிமுள் 105 டிகிரி போயிருக்கும். 30 நிமிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிமிட முள் பார்த்தீங்கன்னா 30 நிமிடம் அப்படின்னா 30 இன்ட்டு 6 டிகிரி இட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி போயிருக்கும். அப்படின்னா இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 75 டிகிரி. உதாரணத்துக்கு இப்படி ஒரு கடிகாரம், இது 12, இது 3, இது 6, இது 9, 3:30 மணி அப்படிங்கும்போது நிமிட முள் கரெக்டாக எங்கே இருக்குன்னா 6க்கு நேரம் இருக்கும் சார். நிமிட முள் 6க்கு நேரம் இருக்கும். ஆனால் மணிமுள் என்ன இருக்குன்னா 3க்கும் 4க்கும் இடையில வந்திருக்கும். ஏன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் 3க்கும் 4க்கும் இப்படி இடைப்பட்ட நேரம் வந்திருக்கும். அப்படின்னா இந்த கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 3.5 மணி நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். மொத்தமாக 3.5 மணி நேரங்கிறது 3 ஹவர்ஸ். 3:30னா 3.5 அதான் 30 இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி. அதனால 3.5 மணி நேரத்துக்கு 105 டிகிரி போயிருக்கும். நிமிட முள் பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்துக்கு 6 டிகிரி, 30 நிமிடம்னா 150 போயிருக்கும். இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 75 டிகிரி. ஓகேவா சார்? இது எல்லா இடத்துலையும் அப்படி பாதி டிவைட் பண்ணி போட முடியாதுங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதுக்காக தான் சார். சொல்லுங்க கார்த்திக். கார்த்தி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். 3:25 வந்தா எப்படிங்க சார் போடுங்க? 3:25 ஆமாங்க சார். சரி, நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னன்னா 3:30 கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு கேட்கறதே என்ன கேட்பாங்கன்னா 2:10, 4:20, 6:30, 8:40 இந்த மாதிரி ரவுண்டா தான் கேட்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒருத்தங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னோம். இப்ப 3:25னாலும் அதே கான்செப்ட் தான் சார். 3:25 அப்படின்னா 3 மணி நேரம் 25னா 3:25/60. இது ஒரு பின்னம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணும் சார்? இதை 3:5/12 அப்படிங்கிற பின்னம். 5:5 25, 12:5 20. இப்போ என்ன பண்ணணும்? 3 12 36, 36 + 5 சொல்லுங்க 41/12 இன்ட்டு 30 டிகிரி. இது என்னன்னா மணிமுள் போன தூரம். 25 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிடமுள் போனது 25 இன்ட்டு 6 டிகிரி. இது நிமிடமுள் போன தூரம். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம். அவ்வளோதான் சார். ஓகேங்களா? இவ்வளவு தூரம் நீங்க உங்களுக்கு பெருக்க தெரியுதா, வகுக்க தெரியுதா, அதெல்லாம் கேள்வி இல்லை. கேள்வி என்னன்னா ஒரு பார்த்த உடனே 6:30 மணி அப்படின்னா 2 முள்ளும் ஒண்ணா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படின்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 0ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கேட்கிற கேள்வி தான் அது. ஓகேங்களா சார்?
இல்லையாச்சுங்களா? சொல்லுங்க நவீன்குமார். சார் சொல்லுங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு சார். இப்படி வந்து இடைப்பட்ட கோணம் கேட்டாங்கன்னா ம் 11/2 into minute minus அதாவது சொல்றீங்களா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ம் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பீங்க. நிறைய பேர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபார்முலா தெரியாது. கான்செப்ட் புரிஞ்சா போட்டுருவாங்க அப்படிங்கிறத. ஃபார்முலா மனப்பாடம் பண்றதை விட எந்த கணக்கையும் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சா நம்ம போடலாம். இப்போ ஃபார்முலா உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருது போட்டுறீங்க. சப்போஸ் ஞாபகம் அங்கே போய் ஞாபகம் வரல 11/5 அல்லது 5/11 அப்படின்னு சொன்னா அங்கே தப்பா போயிடும். நம்மளுக்கு அதுக்கான நேரம் இல்லை. அதுக்காக தான் இது. மேக்சிமம் நம்மளோட கணக்கு எல்லாமே ஃபார்முலா இல்லாம எப்படி போடுறதுன்னு பாக்குறதுக்கு தான் சார். சொல்லுங்க கீதா. டவுட் கடைசியில கேக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதுங்க சார். தெரியுதுமா, சொன்னா எங்கம்மா கேக்குறாங்க. என்னன்னா எனக்கு என்னன்னே புரியாம சரி போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்லை. ஆனா சம்மந்தமில்லாத டவுட்டும் கொஞ்சம் பேர் கேக்குறாங்க. நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லையாம்மா? ஆமாங்க சார். சரிம்மா, இனிமேல் யார் டவுட் கேட்டாலும் டவுட் கடைசியா இருந்தா கொஞ்சம் டைம். அதான் என்னன்னா அந்தந்த கணக்கான டவுட் அப்பப்போ கேட்டா பரவாயில்லன்னு பார்த்தேன். ஆனா நிறைய கேக்குறாங்க. டவுட்லயே ஒரே கணக்குல அவரே முடிஞ்சிட மாட்டிருக்கு. சரி பாத்துறேங்க சார். அடுத்த கணக்கு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 175 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள இருக்க நம்பர் ஒரு வர்க்க எண்ணாக இருந்தால், சப்போஸ் 64 அப்படின்னு இருந்தால் அது என்ன பண்ணலாங்க, 8 × 8 64 8ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் 25ன்னு இருந்துருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாங்க, 5 × 5 முழு நம்பராக நம்ம மாற்றி எழுத முடியும். ஆனால் உள்ள இருக்க நம்பர்ஸு அந்த மாதிரி ஒரு வர்க்க எண் அல்ல. 63ங்கிறது ஒரு வர்க்க எண் அல்ல, 175 ஒரு வர்க்க எண் அல்ல, 28 ஒரு வர்க்க எண் அல்ல. அதனால என்ன பண்ணுறோம்னா 63 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்க. 63ங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் பிரிக்கலாம். 2 3 6 1 3 3 மறுபடியும் 3ஆல் பிரிச்சிங்கன்னா 3 × 7. ஏன்னா √63ங்கிறது எப்படி எழுதலாங்க, 3 × 3 × 7. இங்கே ஒரு நம்பர் ஒரு ஜோடி வந்துருச்சு. 3 × 3ங்கிறது ஒரு ஜோடி. மீதி ஒரு நம்பர் இருக்குது 7 அப்படின்னா அடுத்த நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணலாங்க, இந்த மீதி இருக்க நம்பர் மாதிரி பிரிக்கிற மாதிரி பாருங்க. 175 நம்பர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் பிரிச்சிங்கன்னா 5 15 25 5 5 25 மறுபடியும் 5ஆல் பிரிக்கினீங்கன்னா 7 5 35. இன்னும் இது என்ன பண்ணலாம்னா √5 × 5 × 7 ப்ளஸ் 28ங்கிற நம்பர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் பிரிக்கலாம் 14 அகைன் 2ஆல் பிரிச்சிங்கன்னா 7 2 × 2 × 7 சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது. இங்கே 3 × 3 இருக்குது, இங்கே 5 × 5 இருக்குது, இங்கே 2 × 2 இருக்குது. அப்படின்னா வெளியே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். உள்ள ஒரு 2 நம்பர் இருந்தால் வெளியே ஒரு நம்பர் எடுக்கலாம். அப்படின்னா இது எப்படி எழுதணும்னா 3√7 அப்படின்னு மீதி இருக்க √7 மட்டும் உள்ள மைனஸ் 5 × √7 ப்ளஸ் 2 × √7. இப்போ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய √7 பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் √7 இருக்குது, பொதுவாக எடுத்துட்டோம். 3 - 5 + 2. 3 - 5 - 2 -2 + 2ன்னா 0. அப்படின்னா √7 × 0. 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலும் என்ன விடை வருங்க, 0ங்கிறதா வரும். ஓகேவா சார்? எனவே இதுக்கான விடை 0. இது வந்து பார்த்தீங்கன்னா √7ங்கிறதே மறந்துடுங்க. இங்கே +3 - 5 + 2ன்னு இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வருங்க, 0 வந்துடும். அவ்வளோதான் சார். குயிக்காக போட்டுங்க.
அடுத்த கேள்வி பாருங்க. கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர். முன்னொட்டு பெயர்னா என்னன்னா ப்ரிஃபிக்ஸ் நேம். ப்ரிஃபிக்ஸ் நேம் முன்னொட்டு பெயர் ஹெப்டா அப்படிங்கிறது எந்த எண்ணை குறிக்கும்? ஹெப்டாங்கிறது எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர் ப்ரிஃபிக்ஸ் நேம் ஹெப்டா என்பது எந்த எண்ணை குறிக்கும்? சரி சரி. இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் நம்பர் ப்ரிஃபிக்ஸ் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுன்னு இருந்தா அதுக்கு பேர் மோனோ. இது கார்பன் மோனாக்சைடு CO அப்படின்னு போட்டுருக்கோம். ஆக்சிஜன் மூலக்கூறு ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அது நாங்கள் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்குவோம். ரெண்டுன்னு இருந்து அதுக்கு பேர் டை அப்படின்னு சொல்லி பேர் கார்பன் டை ஆக்சைடு இல்லை பிரிப்போம். கார்பன் டை ஆக்சைடு 2 ஆக்சிஜன் மூலக்கூறு இருந்துச்சுன்னா டை. டைனா 2. டைங்கிற பேர் எது குறிக்கும்னா 2 குறிக்கும். மோனோனா 1 குறிக்கும். அடுத்து 3ன்னு இருந்தால் அதுக்கு ட்ரை அப்படின்னு சொல்லி பேர். 4ன்னு இருந்தால் டெட்ரா. 5ன்னு இருந்தால் பென்டா. பென்டகன் அப்படிங்கிறாங்களா அந்த பென்டா. 6ன்னு இருந்தால் ஹெக்ஸா. 7ன்னு இருந்தால் ஹெப்டா. 8ன்னு இருந்தால் ஆக்டா. 9 அப்படின்னு இருந்தால் நோனா. 10ன்னு இருந்தால் டெக்கா. ஓகே சார். இந்த கிரேக்க எண்களுக்கான ப்ரிஃபிக்ஸ் பேர் இதுதான். ஒன்று மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் மோனோ. 2 இருந்துச்சுன்னா டை. 3ன்னா ட்ரை. 4ன்னா என்னங்க டெட்ரா. 5ன்னா பென்டா. 6 ஹெக்ஸா. 7 ஹெப்டா. 8 ஆக்டா. 9 நோனா. 10 டெக்கா. அப்படின்னா ஹெப்டா அப்படிங்கிற பேர் எதுக்கு பொருந்தும்? இது உங்களுக்கு தெரியும். ஹெப்டா அப்படிங்கிறது எதை சொல்லுதுங்க? 7 அப்படிங்கிற நம்பரை குறிக்குது. ஹெப்டாங்கிறது 7 அப்படிங்கிற நம்பரை குறிக்குது. சரி, அடுத்த கணக்கு. ஒன் கியூப்
2 cube 3 cube up to k cube equal to 82 81 82 81 எனில் 1 plus 2 plus 3 up to k equal to என்ன? இது கேள்வி. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படின்னு k கியூப் வரைக்கும் போட்டீங்கன்னா 82 81 கிடைக்குது. அப்படின்னா 1 2 3 k வரை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னாவே என்னங்க? 1 plus 2 plus 3 plus up to n வரைக்கும். எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னங்க? n into n plus 1/2 இந்த ஃபார்முலா தெரியும். ஓகேவா சார்? இதே கன எண்களின் கூடுதல். கன எண்களின் கூடுதல்னா நாங்கள் அது 1 cube 2 cube 3 cube up to n cube வரைக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் கூடுதல் என்ன வந்துச்சோ அதோட ஸ்கொயர் பாருங்க. n into n plus 1/2 அப்படின்னு போட்டு இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுவோம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுவோம். உதாரணத்துக்கு 1 plus 2 plus 3n வரைக்கும் ஒரு வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா p அப்படிங்கிற வேல்யூனா கியூபோட நம்பர் என்ன வரும்னா பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா சார்? பி ஸ்கொயர். நீங்கள் பாட்டுக்கு இங்கே கியூப் வருதுன்னு பி கியூப்னு போட்டக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க சார். இப்படி உதாரணத்துக்கு இப்படி கொடுத்துட்டாங்க 1 plus 2 plus 3 up to 10 equal to 55 அப்படின்னா 1 cube plus 2 cube plus 3 cube up to 10 cube 10 கியூப் வரைக்கும் என்ன கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. 1லேருந்து 10 வரைக்கும் 55னா 1 கியூப்லேருந்து 10 கியூப் வரைக்கும் என்ன விடை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55ஓட ஸ்கொயர்டு. 55ஓட ஸ்கொயர்டு. இங்கே கியூப் வருதுன்னு கியூப் போட்டக்கூடாதுங்க சார். அவ்வளோதான் இதுக்கான ஆன்சரு. இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1 plus 2 plus 3 up to k equal to p அப்படின்னு கொடுத்துட்டு 1 cube 2 cube 3 cube up to k cube ஈக்குவல் டு என்ன அப்படின்னாங்க. என்ன வரணும் சார்? இங்கே என்ன வந்துச்சோ அதோட ஸ்கொயர் பி ஸ்கொயர். அவ்வளோதான் சார். சிம்பிளாக. அதாவது இயல் எண்களுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா கன எண்களோட கூடுதல் அந்த வேல்யூவோட ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே சார்? இது எழுதிங்க. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் குயிக்காக எழுதிங்க. சரி. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1லேருந்து கே வரைக்கும் கூட்டினோம்னா 1 plus 2 plus 3 வரைக்கும் கே வரை கூட்டினீங்கன்னா வேல்யூ பி அப்படின்னா இதோட வேல்யூ பி அப்படின்னீங்கன்னா
1 கியூப் 2 கியூப் 3 கியூப் வரைக்கும் கூட்டினீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வருங்க பி ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். பி ஸ்கொயர்டு கொடுத்துட்டு பி என்னன்னு கேட்குறாங்க சார் பாருங்க. ஒரு நம்பரோட ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 82 81 அப்படின்னா பிங்கிறது எவ்வளோ சார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 82 81 அவ்வளோதான் சார். என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுதான் சார் வேலையை. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்கொயர் ரூட் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வேலையை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி இருக்கும். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 25, 36, 49, 64, 81, 100. 10 ஸ்கொயர்னா 100. சரிங்க சார். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன தெரியும்னா 10 ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும் சொல்லுங்க. 10 ஸ்கொயர்டு என்னன்னு தெரியும் 100. மாதிரி 20 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டாங்கன்னா எவ்வளோங்க இங்கே 4ன்னு வந்தால் 400. 30 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டாங்கன்னா 3க்கு 9 2 0. 40 ஸ்கொயர்டுன்னு கேட்டாங்கன்னா 4ன்னா 16 2 0. இப்படி போட்டே போகலாம். இப்படி போட்டே போடும்போது இடையில 5ல் முடியக்கூடிய எண்களோட ஸ்கொயரும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 25 ஸ்கொயர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 ஸ்கொயர்னா கடைசியில் 25ன்னு வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 × 3 6 625 போடலாம். அதே மாதிரி 35 ஸ்கொயர்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 × 4 12 25 இந்த மாதிரி போட்டே வரலாம். எந்த நம்பர் கேட்டாலும் 0ல் முடியக்கூடிய நம்பரும் 5ல் முடியக்கூடிய நம்பரும் ஈஸியாக போடலாம். அடுத்து கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 1 9 ஸ்கொயர் நம்பர் 1 9ல் முடிஞ்சா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதில் முடியுதுங்க 1 அப்படிங்கிற நம்பரில் முடியும். 1ஓட ஸ்கொயர்டும் 1ல் முடியும். 9ஓட ஸ்கொயர்டும் 1ல் தான் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 8 இது ரெண்டும் 4ல் முடியும். இது மாதிரி 3 6 சரி 3 7 9ல் முடியும். மாதிரி 4 6 இது ரெண்டும் 6ல் முடியும். 5ன்னா 5 0ன்னா 0 இது பார்த்துருப்போம். சரிங்க சார். இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர் உதாரணத்துக்கு 1600ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இருக்கட்டுங்க நம்ம பார்த்துடலாம். 1600ஓட ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா கடைசியிலேருந்து 2 நம்பராக பிரிங்க. ஸ்கொயர் ரூட்டுங்களும் 2 பிரிக்கிறோம். அதுவும் கடைசியிலேருந்து பிரிக்கணும் சார். கடைசியிலேருந்து 2 பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா 16 அப்படின்னு வருது. 16க்கு என்ன ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா இது இந்த 16க்கு நேராக 4. இங்கே 2 0 வந்துச்சுன்னா என்னங்க இங்கே ஒரு 0 ஈஸியாக போட்டலாம். இது 40 ஸ்கொயர்டு. ஓகேவா சார். இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8100 என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கடைசியிலேருந்து 2 பிரிக்கிறோம். 2 0 வந்தால் ஒரு 0 81க்கு 9. ஓகேவா சார். இது 90ஓட ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டலாம். நீ அப்படி இல்லாமல் இடையில கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 அப்படின்னா இங்கேயும் என்ன பண்ணுங்கன்னா கடைசியிலேருந்து 2 நம்பரை பிரிங்க. கடைசியில் 29 வந்துச்சு. மீதி இருக்க நம்பர் என்னங்க 7. 7ங்கிற நம்பர் எந்த 2 நம்பருக்கு இடையில வருதுன்னு பாருங்க. 4க்கும் 9க்கும் இடையில வருது. 7ங்கிற நம்பர் 4க்கும் 9க்கும் இடையில வருது அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணுங்க 2க்கும் 3க்கும் இடையில இருக்கணும். இல்லை 2க்கும் 3க்கும் இடையில இருக்கும் அப்படின்னா இங்கே 2 அப்படின்னா 20 ஸ்கொயர்டுக்கும் 30 ஸ்கொயர்டுக்கும் இடையில இருக்கும். 20 ஸ்கொயர்டுக்கும் 30 ஸ்கொயர்டுக்கும் இதோட வேல்யூ இடையில இருக்கும். அடுத்து பாருங்க நம்மளுக்கு 25 ஸ்கொயர் தெரியும். என்னங்க 625 பாருங்க. இப்போ 20 ஸ்கொயர்டு 400ன்னு தெரியுது. 30 ஸ்கொயர்டு எவ்வளோன்னு பார்த்துட்டோங்க 900 தெரியும். 25 ஸ்கொயர்டு என்னன்னு தெரியுங்க 625. அப்படிங்கிறப்ப இந்த 729 அப்படிங்கிற நம்பர் இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கு. 729 அப்படின்னா இதோட வேல்யூ இன்னும் அக்யூரேட்டாக எழுத போனால் எது 2க்கு இடையில வருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729ங்கிறது 25 ஸ்கொயர்டுக்கும் 30 ஸ்கொயர்டுக்கும் இடைப்பட்ட எண். அடுத்து கடைசி நம்பர் பாருங்க. கடைசி நம்பர் 9. கடைசி நம்பர் 9ன்னு வந்தால் விடையோட கடைசி நம்பர் 2 வாய்ப்பு தான். 9ன்னா என்னங்க 1 3ங்கிற நம்பரில் முடியணும். இல்லைன்னா 7ங்கிற நம்பரில் முடியணும். அவ்வளோதான் 2 வாய்ப்பு பாருங்க. 3ன்னா 9ன்னு முடியும் அல்லது 7ன்னா 9ன்னு முடியும். இங்கே 25லேருந்து 30க்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னா 25 26 27 28 29 30 இதுதான் இருக்கும்.
3 அப்படிங்கிற நம்பர் கடைசி நம்பரா வராது. அதனால இதோட விடை 27. 27 பெருக்கல் 27 ஈக்குவல் டு 729. அதே மாதிரி தான் இதையும் போட போறோம். பியோட வேல்யூ என்னன்னா சரி கவனிங்க. கடைசியில இருந்து 2 நம்பரா பிரிங்க. கடைசியில இருந்து 2 பிரிச்சீங்கன்னா 82ன்னு வருது. 82ங்கிற நம்பர் 9க்கும் 10க்கும் இடையில இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, 90 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 8100. அதே மாதிரி 100 ஸ்கொயர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 10,000 வந்துடும். இடையில 95 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். 9 × 10 90 25. கொடுத்துருக்க நம்பர் இந்த 2க்கு இடையில இருக்கு. இது 2க்கு இடையில இருக்குது. 82 81 அப்படின்னா இதோட வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஸ்கொயர்டுக்கும் 95 ஸ்கொயர்டுக்கும் இடையில இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. லாஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு முடியுது. 1ன்னு முடிஞ்சா ஸ்கொயரோட கடைசி நம்பர் 1ல முடியணும், அல்லது என்னங்க 9ல முடியணும். 1 அல்லது 9 2 நம்பர் தான். 90லேருந்து 95க்குள்ள 9 வராது. எனவே 91 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 82 81. எனவே இதுக்கான விடை பி ஈக்குவல் டு 91. இந்த கணக்கான விடை 91. இது போய் கேள்விங்க சார். அடுத்து கவனிங்க. தீர்வு காண்க. தீர்வு காண்க. நாலு ஏ பிளஸ் 3b 4a பிளஸ் 3b ஈக்குவல் டு 65 மற்றும் a பிளஸ் 2b ஈக்குவல் டு 35 அப்படிங்கிறாங்க. தீர்வு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏவோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏவோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன அதுதான் கண்டுபிடிக்கணும் சார். நாலு ஏ பிளஸ் 3பிங்கிறது 65, ஏ பிளஸ் பிங்கிறது 35 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன அதுதான் நாங்கள் தீர்வு காண்க அப்படிங்கிறது. சரி சரி, இப்போ இங்க 4a இருக்கு, இங்க 1a இருக்கு.
நான் கூட்டினா கழிச்சா 0 வரணும்னா இதுவும் 4ஏவா மாறணும் சார். அப்படின்னா இது என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றையும் 4ஆல பெருக்கலாம். ஒவ்வொரு உறுப்பையும் 4ஆல பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா இங்க 4A இருக்கிறனால நாங்கள் இதையும் 4ஆ பார்க்கிறோம், மாத்திரம் சார். 4 × A 4A, 4 × 2 8B ஈக்குவல் டு 4 × 35 2 35 70, 4 35 70 70 140. சரிங்க சார். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம பெருக்கிறதுல என்ன கிடைக்குதுங்க, 4A + 8B ஈக்குவல் டு 140ன்னு கிடைச்சிது. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குதுங்க, 4A + 3B ஈக்குவல் டு 65ன்னு கிடைச்சிருக்கு. இதுலேருந்து அது கழிச்சிங்கன்னா 4A - 4A 0ன்னு ஆயிரும். 8Bயில் 3B போச்சுன்னா எவ்வளோங்க, -5B. 140ல் 65 போச்சுன்னா 40 45 40 35 75. 5B 75னா B ஈக்குவல் டு 75/5 ஈக்குவல் டு 15. ஓகே சார். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. B ஈக்குவல் டு 15. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா A ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியும் பாருங்க. 4A + 3B ஈக்குவல் டு 65ன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறதுக்கு பதிலாக 15ன்னு போடலாம். 4A + 3 × 15 ஈக்குவல் டு 65. அதாவது 4A + 45 ஈக்குவல் டு 65. 4A ஈக்குவல் டு 65ல் 45 போச்சுன்னா 20. எனவே A ஈக்குவல் டு 5. இப்போ ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு 15. இதுதான் இதோட தீர்வுகள். தீர்வு என்னன்னா A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 15. ஓகேவா சார்? எழுதிங்க. சரி, அடுத்து பாருங்க. அடுத்த கணக்கு எழுதிங்க. 3x - y 3x - y, 2y - 2x, x + y ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் காண்க. ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல். ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல். ஸோ ஒன்றும் இல்லை சார், கூட்ட சொல்கிறாங்க. அப்படிதான் கூட்டினா என்ன வரும்னா, எக்ஸ் எல்லாம் தனியாக கூட்டுங்க, ஒய் எல்லாம் தனியாக கூட்டிக்கலாம். பாருங்க 3x, இதில் இங்கே என்ன இருக்குன்னா -2x, இங்கே +x. ஒயில் பார்த்தீங்கன்னா இங்கே -y, இங்கே +2y, இங்கே +1y. ஓகேவா சார்? எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா +3, -2, +1. ஒய்யில் -1, +2, +1 அப்படின்னு கூட்டிங்கன்னா இங்கே 3, 3ல் 2 போச்சுன்னா எவ்வளோங்க, 1, 1 + 1 2. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x - 2x அப்படின்னு. பாருங்கள் 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, 4ல் 2 போச்சுன்னா 2. இதோட கூடுதல் 2x. இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா +y -y கேன்சல் ஆயிரும். அதோட கூடுதல் +2y. எனவே இதுக்கான விடை 2x + 2y. சிம்பிளாக அப்படியே கூட்டி எழுதிடலாம் சார். எக்ஸை தனியாக ஒய் தனியாக. இல்லை இது சிரமமாக இருக்குன்னா வரிசை எழுதிங்க. 3x - y ஃபஸ்ட்டு, அடுத்து 2y - 2x அப்படின்னு இருக்கிறத எக்ஸ் முதல்ல இருக்கிறதுனால எக்ஸ் எழுதணும் சார். 2x போது -2x + 2y அப்படின்னு மாற்றி எழுதிங்க. அடுத்ததுல +x + y இப்படி கூட்டினீங்கன்னா பாருங்க, இந்த +y - y கேன்சல் ஆயிரும். +2y இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் என்னங்க, 3ல் 2 போச்சுன்னா 1,
ப்ளஸ் 2x. விடை 2x ப்ளஸ் 2y. அடுத்த கணக்கு எக்ஸ் மைனஸ் 8 என்பது எக்ஸ் மைனஸ் 8 என்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16. ஒரு காரணி. எனில் மற்றொரு காரணி என்ன? எக்ஸ் மைனஸ் 8ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16 அப்படிங்கிற பல்லுறுப்புக்கோவையோட ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு காரணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய நம்பர் மூலங்களின் பெருக்குத்தொகை, எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மூலங்களின் கூடுதல். பாருங்க, எக்ஸின் கெழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னங்க? மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல். மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய நம்பர் அதாவது மாறிலி அப்படிங்கிறது என்னன்னா மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல். கடைசியில் இருக்க நம்பர் எந்த 2 எண்களின் பெருக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எந்த 2 எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க மைனஸ் 16 அப்படிங்கிறது 2 எண்களின் பெருக்கல். ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது என்னன்னா மைனஸ் 16. ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது என்னன்னா 6. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 6. மைனஸ் 6 கவனிக்கணும். ஓகேங்க சார். சரி இப்போ 2 எண்களின் பெருக்கல் பலன் மைனஸ்ல வருது. பாருங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் மைனஸ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஒரு நம்பர் பிளஸ்ஸா இருக்கணும், இன்னொரு நம்பர் மைனஸா இருக்கணும். உதாரணத்துக்கு -3 பெருக்கல் 7 அப்படின்னு பிளஸ் 7ன்னு போட்டோம்னா தான் விடை என்ன வருங்க? -21ன்னு வரும். இதே -3 பெருக்கல் -7 அப்படின்னு போட்டால் விடை என்ன வந்துருங்க? +21ன்னு வந்துடும். 2 நம்பரோட பெருக்கல் மைனஸ்ல வருது அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கும், இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கும். அடுத்து 2 எண்களின் கூடுதல் மைனஸ்ல வருதுனாவே பெரிய எண் மைனஸ்னு அர்த்தம். பெரிய எண் மைனஸ் குறியில் உள்ளது. 2 நம்பரோட கூடுதல் மைனஸ்னாவே பெரிய நம்பர் மைனஸ், சின்ன நம்பர் பிளஸ்னு அர்த்தம். சரி, இப்போ இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணிகள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 எண்களின் பெருக்கல் -16, 2 எண்களின் பெருக்கல் -16, அதே 2 எண்களின் கூடுதல் -6. -16 2 எண்களின் பெருக்கல், கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6. எந்த 2 நம்பரை பெருக்குனா 16 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பெருக்கல் 16 16 இல்லைங்களா? 1 பெருக்கல் 16 எவ்வளோங்க? 16ன்னு வரும். இது பெருக்கல். இந்த மாதிரி வித்தியாசம் ஏ மைனஸ் பி, ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னாவே என்னங்க வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16க்கு 1க்கு இடையில வேறுபாடு 15. சப்போஸ் இங்கே 15x -15x -16ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 16
1 அப்படின்னு பிரிப்போம். அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா 4 இன்ட்டு 4ன்னு பிரிக்கலாம். 16ங்கிறது 4 இன்ட்டு 4ன்னு பிரிக்கலாம். இந்த 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் 0. ஓகேவா சார்? இந்த 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் 0. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாங்க? 4 இன்ட்டு 4ன்னு போட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாங்க? 8 பெருக்கல் 2 இது 16 வரும். இது 2க்கு இடையில வித்தியாசம் எவ்வளோங்க? 6. நம்மளுக்கு கிடைச்சிச்சு பாருங்க. 2 நம்பரை பெருக்குனா 16, வித்தியாசம் 6ன்னு கிடைச்சிச்சு. அப்படின்னா ஒரு நம்பர் 8, ஒரு நம்பர் 2. அடுத்து எந்த நம்பர் பிளஸ் எந்த நம்பர் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய எண் மைனஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா இது -8. என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16ஓட காரணிகள் என்ன எப்படி பிரிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இது x மைனஸ் 8 இன்ட்டு இது பிளஸ் 2, அதனால x பிளஸ் 2 அப்படின்னு பிரிக்கலாம் சார். ஒரு காரணி x மைனஸ் 8 அப்படின்னா இன்னொரு காரணி என்னங்க? x பிளஸ் 2. சரி, இந்த காரணிகள் கண்டுபிடிக்கிறதுல இந்த கான்செப்ட் ரெண்டு புரியணும் சார். 2 எண்களின் பெருக்கல் என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் நம்பரா மைனஸ் நம்பரான்னு பார்க்கணும் சார். ஃபர்ஸ்ட் பிளஸ் நம்பராக இருந்தால் ரெண்டும் பிளஸ்ஸாக இருக்கும், இல்லை ரெண்டும் மைனஸாக இருக்கணும். குறி மாறி வராது. ஓகேவா சார்? மைனஸ் நம்பர் வந்தால் குறி மாறி வராது. இங்கே மைனஸ் நம்பர் வந்தால் 2 நம்பரை கூட்டினா வருதான்னு பார்க்க வேண்டாம். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த 2 நம்பருக்கு இடையில வேறுபாடு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டேலியாரு. கொஞ்சம் ஈஸியாக போட்டலாம் சார். உங்களுக்கு கிளாஸில் என்ன விளக்கமாக நடத்த போகிறோம் அதை பற்றி சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் சார். நீங்களே மியூட் எடுத்து விட்டுக்கலாம், எடுத்துட்டு கேட்கலாம். சொல்லுங்க. x² + ab x + ab இருந்தா என்ன சொல்றது? புரியலைங்க சார். எல்லாரும் ஒரே நேரத்துல மியூட் எடுத்து விட்டீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது. கேள்வி கேட்கறவங்க மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்ப அத நம்ம பிரிச்சிருக்கோம்ல சார், x² - ab + x + ab ன்ட்டு. ஆமா. அதே அந்த இடத்துல x² + ab x + ab இருந்தா என்ன சார் பண்றது? அது என்னன்னா இந்த இடத்துல எந்த 2 நம்பரை கூட்டினா 6 கிடைக்கும்னு பார்க்கணும் சார். எந்த 2 நம்பர் கூட்டினா 6 கிடைக்கும். இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது வந்து இந்த இந்த செட்டுக்கு வேறுபாடு மட்டுமா இல்ல? ஒரு நிமிஷம். இங்க வேறுபாடு என்ன, வேறுபாடு 6 வரணும்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க கூடுதல் 6 வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பிளஸ் வந்தா கூடுதல் கண்டுபிடிக்கணும். மைனஸ் வந்துச்சுன்னா 2 நம்பருக்கு வித்தியாசம் அது வரணும். அவ்வளவுதான். ஓகேங்க சார். நான் கேட்கறது என்னன்னா இந்த x² -8ங்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம போடணும்னு சொல்றேன். x² அந்த இடத்துல பிளஸ்ங்கிற மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா சார்? இந்த இடத்துல தானே கேக்குறீங்க சார்? இப்ப நம்ம ஆமாங்க சார். இல்ல நீங்க இந்த இடத்துல இந்த ஃபார்முலா போட்டுக்கிறது கேக்குறேன் சார். x² - ab x + ab ன்ட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இத சொல்றீங்களா? அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கீங்களா சார்? இது என்னன்னா, இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 நம்பரோட கூடுதல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா எக்ஸோட முன்னாடி இருக்கக்கூடிய கீழே அதான் போட்டிருக்கேன். எக்ஸின் கீழுங்கிறது 2 எண்களின் கூடுதல். அதே மாதிரி கடைசியா இருக்கக்கூடிய மாறிலி அப்படிங்கிறது 2 எண்களின் பெருக்கல் பலன். அந்த 2 நம்பர் என்ன அப்படி அதே 2 நம்பர் 2 எண்களின் கூடுதல் அங்க இருக்கணும், 2 நம்பரோட பெருக்கல் பலன் அங்க இருக்கணும். ஓகேங்களா? இங்க என்ன குறி இருக்குதோ அங்க போட்டுங்க, இங்க என்ன குறி இருக்குதோ அதை போட்டுக்கலாம். அதான் பாருங்க, இங்க நம்ம கணக்குல -16 இருக்கு, அதனால -16 போட்டோம். எக்ஸுக்கு முன்னாடி கணக்குல -6 இருக்கு, -6 போட்டிருக்கோம். அவ்வளவுதான். 2 எண்களின் கூடுதல் 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இது. நீங்க இங்க பிளஸ் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். x² சமன்பாட்டோட பொதுவான வடிவம் அப்படின்னாவே இதுதான். ஓகேங்களா? இங்க பிளஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்னா -a - b அப்படின்னு அர்த்தம். இங்க மைனஸ் வந்துருக்கு. ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு விகிதங்கள்ல ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க சார். விகித சமானம்னா என்னங்க சார்? விகித சமம்னா 2 விகிதங்கள் இருக்குது சார். சமானம் சார், விகித சமானம். விகித சமம்னாலும் விகித சமானம்னாலும் சரி விகிதம் சமம். சார் யாராவது ஒருத்தர் கேளுங்க சார். பாருங்க, விகித சமம் அதாவது சம விகிதம். சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி விகிதம், விகித சமானம் எல்லாமே ஒண்ணுதான் சார். எல்லாமே ஒண்ணுதான். எப்படி இருக்குன்னா
A/B = C/A அப்படிங்க. சார் ஏன் இவ்வளவு இரைச்சல்? கேள்வி கேட்கறவங்க மட்டும் மியூட் பண்ணுங்க, மீதி எல்லாம் மியூட் பண்ணுங்க சார். ஓகேங்க, எல்லாம் ஒண்ணுதான் சார். சார் வேற ஏதாவது? சார் தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. சார் சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல டவுட் இல்லைங்க சார். இன்னைக்கு சிவில் சப்ளைஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேங்க சார். அந்த எக்ஸாம்ல வந்து கம்ப்ளீட் த சீரியஸ் வந்து ஒன்னு கேட்டிருந்தாங்க சார். அல்பபெட்டிக்கல் சீரியஸ். அந்த சீரியஸ் சொல்றேங்க சார், எனக்கு அதை பிரிக்கவே தெரியலங்க சார். அது போட்டா எந்த ஆன்சருமே செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு இல்ல நீங்க அப்படியே ஒரு போட்டோ பிடிச்சு அந்த क्वेश्चन இந்த டெலிகிராம் நம்பருக்கு இந்த குரூப்புக்கு அனுப்பிச்சு விடுங்கம்மா. ஓகேங்க சார். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. சார் வேற கொடை விட்டு சொன்னார் வரும்போது. இது வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அன்னைக்கு அந்த பிசி எக்ஸாம்லயே ஒரு சைக்காலஜி क्वेश्चंस இருக்குல்ல சார், அதாவது எல்லாமே நடத்தலாம் சார். அது நம்ம கேக்குற மாதிரி டிஎன்பிசில கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஓகே சார் வரிசையா கொடுத்துட்டே வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே சார். சார் அப்ப இன்னொரு ஒரு ஜெனரலான ஒரு இது சார். சொல்லுங்க. இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருக்கு இல்லீங்களா சார்? இல்ல அது சம்பந்தமா எதுவா இருந்தாலும் நீங்க இன்ஸ்டிடியூட் கான்டாக்ட் பண்ணிக்கலுங்க. நான் ஏதாவது சொல்லி தப்பா பேசுனா வரும்போது அது எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வேற? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்கம்மா. ஹலோ சார். ராமானுஜம் என்ன இருக்கீங்க சார்? சார் அது பகு எண்களா பகா எண்களா? பகு எண்களா? எந்த ராமானுஜம்? ராமானுஜம் நம்பர் நிறைய இருக்கு. 1729 சார். அது பகு எண்ணா பகா எண்ணா கேக்குறீங்க? ஆமாங்க சார். ஆமாங்க. ராமானுஜம் எண் அப்படிங்கிறது 1729. அது ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா? ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1729 அப்படிங்கிற நம்பர். எங்க அப்புறம் என்ன பண்றது? சரிங்க, 1729 அப்படிங்கிற நம்பர். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கன எண்களின் கூடுதலா எழுத முடியும்னு பார்த்தோம். 1 கியூப் பிளஸ் 12 கியூப்னு எழுதலாம், அல்லது 9 கியூப் பிளஸ் 10 கியூப்னு எழுதலாம். இது என்னங்க 1729. இந்த மாதிரி 2 கன எண்களின் கூடுதலாக 2 விதமாக எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் இது. நிறைய நம்பர்ஸ் இருக்கு. 1729 மாதிரியே நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அதுல மிகச்சிறிய நம்பர் இதுதான். அது மட்டும் இல்ல 1729 ஸ்பெஷல் என்ன? இதெல்லாம் பார்க்க மாட்டானா? சௌந்தர்யா ஒரே சவுண்டா இருக்குங்க. சௌந்தர்யாவா இதுக்காக நீங்க சொல்றத மியூட் எடுத்துட்டு வேற எங்கேயும் பேசிருக்கீங்க. இதோட ஸ்பெஷல் என்ன? இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 விட்ட 3 பகா எண்களின் பெருக்கல் பலனா எழுதலாம். பாருங்க, பகா எண்கள் வரிசை எழுதுனீங்கன்னா 2 3 5 7 11 13 17 19 23 இப்படி போகும் இல்லைங்களா? இதுல 7 அடுத்த நம்பர் ஒரு நம்பர் விட்டுட்டு 13, அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு 19. இந்த 3 எண்களின் பெருக்கல் பலனாக எழுதக்கூடிய நம்பர் என்னன்னா 1729. ஓகேவா சார்? இப்ப 1729 அப்படிங்கிற நம்பரை இப்படி எல்லாம் பிரிக்கலாங்க. 7ஆலையும் வகுப்படும், 13ஆலையும் வகுப்படும், 19ஆலையும் வகுப்படும். அது மட்டும் இல்ல 1ஆலையும் வகுப்படும், அதே நம்பராலையும் வகுப்படும். அப்படின்னா இதுக்கு எத்தனை வகுத்திகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 5 5க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கு. அப்படின்னா இது ஒரு பகு எண் தான். பகா எண் அப்படின்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண் தான் பகா எண். இது வேற நம்பர் 7 13ஆலையும் வகுப்படுறதுனால இதுக்கு பேரு பகு எண். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் கொடுத்த क्वेश्चन பேப்பர்லங்க சார், ஃபுல் டெஸ்ட்ல. சரிங்க. பகு எண் ஏ ஆன்சர் கொடுத்திருந்தாங்க சார், பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு கொடுத்திருந்தாங்களாமா? ஆமாங்க சார். எது கொடுத்திருந்தாலும் தவறு தான். இது சரியான விடை. பகு எண். சரி, ஓகே. ஓகேமா, தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் லாஸ்ட் அந்த பல்லுறுப்பு கோவையில் ஒரு சம் எடுத்திருந்தீங்களாங்க சார்? என்ன சம்மா?
பல்லுறுப்புக்கோவையில கடைசியா ஒரு சம் எடுத்தீங்களாங்க சார்? பங்களிப்பு தொகையா? பல்லுறுப்புக்கோவை. ஆமா ஆமா. இந்த இந்த ஃபார்முலா வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு எந்த சம் இதுல கேட்டாலும் இதே டெரிவேஷன் போட்டே நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாமாங்க சார்? அதுக்காக தான் இது. எப்படி கேட்டாலும் இது மாதிரி போடலாம். எந்த நம்பர் கேட்டாலும் இது மாதிரி போடலாம். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. சரிங்க சார். நல்லா படிங்க. ஆனுவல் பிளான் விட்டாங்க. பாத்தீங்களா சார்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் கால்ஃபர் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரப்போகுது. குரூப் 4க்கும் விஓவுக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஒரு 5 மாசம் 6 மாசம் டைம் இருக்குது. ஐயோ 5 மாசம் 6 மாசம் இருக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடாதீங்க. டெய்லி படிங்க. டெய்லி குறைஞ்சது 10 மணி நேரம் படிங்க. நல்லா படிங்க. திரும்ப திரும்ப படிங்க. எழுதி பாருங்க. உங்களுக்கு புரியாத சப்ஜெக்டை எழுதி பாருங்க சார். தனியா நோட்ல புக் எடுத்து படிச்சீங்கன்னா புக்ல வந்து கொஸ்டின் ரெடி பண்ணுங்க சார். நீங்களே ஒரு கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் ரெடி பண்ணுங்க. அது ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கணும் சார். நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு 6 மாசம் அப்படிங்கிறது கிடைக்காத வாய்ப்பு. ஏற்கனவே ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசம். இவ்வளவு நாள் தான் கொரோனான்னு சொல்லி படிக்காம இருந்தாச்சு. இனிமேலாச்சும் ஒரு நல்லா படிங்க. நல்லா படிக்கும்போது நல்ல மார்க் வாங்கலாம் சார் நம்ம. ஓகே சார். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. நன்றி ஐயா.